பம்பாயில் பக்தி ஸ்ரத்தையுள்ள ஒரு தம்பதி தங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காக குருவாயூருக்கு வந்து சேர்ந்தார்கள். குருவாயூரில் ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில் சர்க்கரை துலாபாரம் செய்து கொள்வதாய் பத்தினி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். தம்பதி இருவரும் குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியை அடைந்தார்கள். துலாபாரத்திற்காக சர்க்கரையுடன் அந்த தம்பதி சன்னதியில் இருந்த தராசின் முன் வந்தார்கள். முதலில் அந்த அம்பாள் ஒரு தட்டில் உட்கார்ந்து கொண்டு மற்றொரு தட்டில் சர்க்கரையை வைத்து சம எடை வந்ததும் அந்த பொருளை ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். துலாபாரம் செய்து கொள்பவர் தட்டில் உட்கார்வதற்கு முன் 1 ரூபாய் நாணயத்தை ஸ்ரீ குருவாயூரப்பனுக்காக அந்த தட்டில் போட்டுவிட்டு பிறகு அதில் ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அந்த அம்மாள் தட்டில் ஏறி உட்காரும் முன் ரூபாய் நாணயத்தை தட்டில் போடுவதற்காக பர்ஸை எடுக்க போனார். ஆனால் அந்த பர்ஸ் அங்கு பையில் இல்லை. அவர்கள் அப்படியே மனம் இடிந்து போனார்கள். பணம் போனால் போகிறது, பிரார்த்தனையை செய்ய முடியவில்லையே என்று பக்தர்களான அந்த தம்பதி மிகவும் வருந்தினார்கள். உடனே பக்கத்தில் இருந்த ஒரு வயதானவர் தான் 1 ரூபாய் தருவதாகவும் ஜலத்தை வைத்து துலாபார பிரார்த்தனையை நடத்தி விடுமாறும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த தம்பதி வேறொருவர் பணத்தை தட்டில் வைத்து பிரார்த்தனையை செலுத்த சம்மதிக்கவில்லை. ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு அந்த சமயம் பிரார்த்தனை செய்ய தங்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை என்று மனமுருகி ஸ்ரீ குருவாயூரப்பன் சன்னதியில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார்கள். அவர்கள் எழுந்தவுடன் ஒரு வாலிபன் அவர்கள் முன் வந்து, இங்கு யாரேனும் மணிப்பர்சையை கெட்டு போக்கி விட்டீர்களா? பஸ் ஸ்டாண்டில் ஒரு மணிப்பர்ஸ் கிடந்தது என்றான். அங்குள்ளோர் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். தம்பதி மணிப்பர்ஸ் தங்களுடையதுதான் என்றனர். தங்களுடையது என்று நிரூபிக்க அதில் ரூபாய் 475 இருக்கும் என்றார்கள். உடனே பர்சில் இருந்து பணத்தை எடுத்து அந்த வாலிபன் எல்லோர் முன்னிலையிலும் எண்ணினான். சரியாக 475 ரூபாய் இருந்தது. தம்பதியின் ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. ஸ்ரீ குருவாயூரப்பனின் கருணையை நினைத்து கண்ணீர் வடித்து மிகுந்த பக்தி ஸ்ரத்தையுடன் பிரார்த்தனையை நிறைவேற்றிவிட்டு தினந்தோறும் கோவிலில் சாதுக்களுக்கு அன்னமிடும் செலவை தாங்களே அன்று நடத்தி அந்த தம்பதி பம்பாய் வந்து சேர்ந்தனர். ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக, ஸ்ரீஹரையே நமக.